என்னுடைய அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் நகராட்சியிலே 2014 பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து 2019 திட்டம் முடிவடைந்து தற்போது செயல்பட்டு வருகிறது. அப்போது ஒரு 34 கிலோமீட்டர் பாதாள சாக்கடை திட்டத்தில் விடுபட்டிருக்கிறது. கணேஷ் நகர் எக்ஸ்டென்ஷன், மாதவ நகர் எக்ஸ்டென்ஷன், குறிஞ்சி நகர், வென்றப்பேட்டை, காலிவாரி கண்டிகை பகுதியிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டுள்ளது. அந்த பகுதியிலே கழிவுநீர் கால்வாய்கள் இல்லை. அடிக்கடி அங்கே போகும்போதெல்லாம் மக்கள் இந்த பகுதியில் எப்போது பாதாள சாக்கடை திட்டம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்ட அந்த 34 கிலோமீட்டரிலே அந்த பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கம் செய்ய முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது பதிவு செய்து என்னுடைய துறையினுடைய செயலாளரும் இங்கேதான் இருக்கிறார். எனவே பதிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போது ஏற்கனவே பல நகரங்கள் இதே போல பல நகரங்கள் விரிவடைந்து வருகிற போது சாலைகள், குடிதண்ணீர், இதுபோல மழைநீர் வடிகால், கழிவுநீர் ஓடை, கழிவுநீர் வாய்க்கால்கள் இப்படிலாம் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதை எவ்வளவு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை எப்படி செயல்பட முடியும் என்பதை நிதிநிலைக்கு ஏற்ப செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.